உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தலைமையகம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. நோக்கம் வணிகத்தினை கட்டுப்படுத்துதல், அயல்நாட்டு வாணிபம். உறுப்பினர்கள் தலைமை இயக்குனர், துணை தலைமை இயக்குனர் 4 பேர் மற்றும் 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள். ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா, உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளதுன்னு கேட்பாங்க. சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஜெனீவாவில் உள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ். குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக பயிரிடப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும். எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளைபொருட்களுக்கு நல்ல விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும். மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை பெறுவார்கள். அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை என்னன்னா, ஒரு பயிர் பயிரிடப்படும் போது அதுக்கு மார்க்கெட்டில், நார்மல் மார்க்கெட்டில் ஒரு 300 செலவழித்து பயிரிடுறாங்கன்னா, ஒரு பயிருக்கு ஒரு வாழைக்குன்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு 300 செலவழித்து பயிரிட்டு மகசூல் வரைக்கும் 300 செலவாகுதுன்னா அது 300 கீழே போனால் அவங்களுக்கு நஷ்டம். 200 விற்றா 100 நஷ்டம். ஆனால் கவர்மெண்ட் அதை கணக்கு பண்ணி ஒரு 350 மீடியம் சப்போர்ட் ப்ரைஸ் வச்சா ஒரு 50 அவங்களுக்கு லாபம். பெரிய லாபம் இல்லைனாலும் சின்ன லாபம். அதான் அப்படி கவர்மெண்ட் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். அதை தான் நம்ம குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இச்சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் 1, 2016 அன்று துவங்கப்பட்டது. ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நாள் நவம்பர் 1, 2016. சேமிப்பு கிடங்கு பஃபர் ஸ்டாக். உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை இந்திய உணவுக் கழகத்தின் FCI மூலம் வாங்குகிறது. விவசாயிகளுக்கு அவர்களின் பயிர்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது. இந்த விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பயிர்களின் உற்பத்தியை உயர்த்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக விதைப்பு பருவத்திற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் கிடங்குகளில் சேமிக்கப்படுகின்றன. வாங்கும் சக்தி சமநிலை. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. வாங்கும் சக்தி சமநிலை PPP என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்தாகும். இது ஒரு பொருளாதார கோட்பாடாகும். ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுகிறது. நாடுகளின் வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சாத்தியமான விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலையை பயன்படுத்தலாம். சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2வது இடத்திற்கு தள்ளியுள்ளது. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் 4வது இடத்துல ஜப்பானும், 5வது இடத்துல ஜெர்மனியும், 6வது இடத்துல ரஷ்யாவும் இருக்குது. இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான MPI மாவட்டங்கள். முதல் 5 மாவட்டங்கள்: காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். கடைசி 5 மாவட்டங்கள்: தர்மபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர்.